அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இபிஎஃப்ஓ 0.7 கோடி பிஎஃப் உறுப்பினர்களுக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் என்னென்ன? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இபிஎஃப்ஓ 3.0 பெனிஃபிட்ஸ் ஃபார் இபிஎஃப் மெம்பர்ஸ். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ சமீபத்தில் இபிஎஃப்ஓ 0.0ஐ அறிவித்தது. இதன் மூலம் 7 கோடி இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு வழங்கும் சேவைகளில் பெரிய மாற்றங்களை கொண்டு வர உள்ளது. இபிஎஃப்ஓ 3.0 தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு சமீபத்தில் இபிஎஃப்ஓ 3.0ஐ அறிவித்தது. இதன் மூலம் ஓய்வூதிய நிதி அமைப்பில் சில பெரிய மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன. அவை 7 கோடி இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மேம்பட சேவைகளை வழங்க வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இபிஎஃப்ஓ 3.0 நியூ சிஸ்டம். இந்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கு இபிஎஃப்ஓ 3.0 வெளிவரும் என்பதை உறுதிப்படுத்திய மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இந்த மேம்படுத்தப்பட்ட அமைப்பு செயல்திறனை மேம்படுத்தும் மற்றும் இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு தடையற்ற அனுபவத்தை வழங்கும் என கூறியுள்ளார். இபிஎஃப்ஓ 3.0 வெயிட்டிங் டைம். இபிஎஃப்ஓ 3.0 தற்பொழுதைய அமைப்பின் குறிப்பிடத்தக்க மேம்படுத்துதல்களை உறுதி செய்யும். குறிப்பாக பிஎஃப் திரும்ப பெறும் நேரம் மற்றும் பயனர் அனுபவத்தில் பெரிய மாறுதல் உருவாகும். இப்போது இபிஎஃப் உறுப்பினர்கள் ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் கோரிக்கைகளை சமர்ப்பித்த பிறகு பணம் எடுப்பதற்காக 7 முதல் 10 நாட்கள் வரை காத்திருக்கின்றனர். திரும்ப பெறும் செயல்முறையை தொடங்குவதற்கு முன் அவர்கள் முதலாளியிடம் சான்றளிக்கும்படி கேட்கப்படுகிறார்கள். இபிஎஃப்ஓ 3.0 உமாங். ஊழியர்கள் தற்போது தங்கள் இபிஎஃப் கணக்குகளை நிர்வகிக்க யுஏஎன் போர்ட்டல் அல்லது உமாங் செயலியை நம்பியுள்ளனர். ஆனால் புதிய முயற்சியானது செயல்முறைகளை டிஜிட்டல் மயமாக்கி எளிமைப்படுத்துகிறது. அவற்றை பயனர் பயன்படுத்த ஏற்ற வகையில் மாற்றம் ஏற்படும். இபிஎஃப்ஓ 3.0 வித்ட்ரால். புதிய அமைப்பு ஏடிஎம் மூலம் பணம் எடுக்க அனுமதிக்கும் அதே வேளையில் நீங்கள் எவ்வளவு எடுக்கலாம் என்பதற்கும் வரம்புகள் இருக்கும். இப்போது போக இல்லாமல் உறுப்பினர்கள் பணத்தை எடுப்பதற்கு ஒப்புதல் பெறும் செயல்முறை முழுவதுமாக தானியங்கி முறையில் மாற்றப்படும். நீண்ட ஆன்லைன் படிவங்களை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்காது. இருப்பினும் உறுப்பினர்கள் தங்கள் முழு சேமிப்பையும் எடுக்க முடியாது. இபிஎஃப்ஓ நிதி நியமிக்கப்பட்ட பயன்படுத்துவதையும் உறுப்பினர்களின் நீண்டகால தேவைகளுக்கு கிடைக்கும்படியும் வரம்புகள் இருக்கும். இபிஎஃப்ஓ 3.0 ஏடிஎம் கார்டு. மொபைல் செயலி அறிமுகம் வரவிருக்கும் இபிஎஃப்ஓ மொபைல் செயலியானது உங்கள் வருங்கால வைப்பு நிதி கணக்கை முன்னெடுப்பதையும் விட வசதியாக நிர்வகிக்க உதவும். இருப்பு தொகையை பார்ப்பது, பணம் எடுப்பதற்கான கோரிக்கைகளை தாக்கல் செய்வது வரை போன்ற அனைத்தையும் இதன் மூலம் செய்யலாம். ஏடிஎம் அட்டை. முதன்முறையாக இபிஎஃப்ஓ உறுப்பினர்களின் பிரத்யேக ஏடிஎம் கார்டை பெறுவார்கள். அதை பயன்படுத்தி பணத்தை எடுக்கும் வசதியும். அவசர தேவைகளுக்கு பணம் வேண்டுமென்றால் உங்கள் இபிஎஃப் சேமிப்பை ஏடிஎம்மிலிருந்து எடுக்கலாம். பிஎஃப் பணத்தை எடுப்பதற்கான ஒப்புதலுக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. சிக்கலான செயல்முறைகளும் இருக்காது. மொபைல் ஆப் மூலம் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் இபிஎஃப் கணக்கை நிர்வகிக்கலாம். அவசர நிதி நெருக்கடிகளின் போது ஏடிஎம் கார்டு மூலம் பணம் எடுத்துக்கொள்ள முடியும். இன்றுடன் இன்றைய தகவல் முடிவுற்றது. மேலும் இதுபோன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செல்லியன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் கூறவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.